வணக்கம் நண்பர்களே, நான் டிஜிட்டல் சரவணன், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் டிஜிமாங்க் ஏஜென்சி அண்ட் டிஜிமாங்க் அகாடமி. 2026ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ கற்றுக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸை வேற லெவலில் க்ரோ பண்ணணும். இல்லைனா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி நிறைய மணி மேக் பண்ணணும். இல்லைனா இதே ஒரு கெரியர் ஆப்ஷனே எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் நான் எக்ஸ்க்ளூசிவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு நான் ரொம்ப டீட்டெயிலான சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 2026 அப்படின்னா என்னன்னா, ஸோ இத்தனை வருஷமா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கேன். ஓகே, ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா மினிமம் எங்க டீமுக்கு ஒரு 5ல இருந்து 6 பேர் தேவைப்படுவாங்க. ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு கான்டென்ட் ரைட்டர், ஒரு வீடியோ எடிட்டர், ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட். இந்த 5 பேர் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ்க்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளால ப்ராப்பராக பண்ண முடியும், ப்ளஸ் ப்ராஃபிட்டபிளாகவும் பண்ண முடியும். ஓகே, வேற இப்போ நம்ம ஏஐ எரால இருக்கோம், உங்களுக்கே அது நல்லா தெரியும். ஸோ 2026ல ஏஐயும் டிஜிட்டல் மார்க்கெட்டையும் மிக்ஸ் பண்ணி எப்படிலாம் க்ரோ பண்ணலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதில் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வெல்கம் டு த ஏஐ ரெவல்யூஷன் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும், டிஜிட்டல் வேர்ல்டு ஹேஸ் சேஞ்ச்டு லைக் நெவர் எக்ஸிஸ்டட், ரைட்? ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே இல்லை, அந்த அளவுக்கு மாற்றம் நிகழ்ந்துட்டே இருக்கு. ஸோ ஏஐ வந்து ஒவ்வொரு துறையிலையும் பயங்கரமா புகுந்து விளையாண்டுட்டு இருக்கு. ஏஐனால நிறைய பேருக்கு வேலை போகுதுன்னு சொல்றாங்க. மீன்வேல் ஏஐனால நிறைய பேர் நல்லாவும் சம்பாதிக்கிறாங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்க போறீங்கிறது தான் விஷயம். ஏஐனால நம்ம வேலை போக போகுதா, இல்ல அதே ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வேலையெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நல்ல மணி மேக் பண்ண போறோமா, ரைட்? இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான். ஸோ அதில் நம்ம எங்கே இருக்க போகிறோம், அதை நம்ம தான் டிசைட் பண்ணணும், ஏஐ டிசைட் பண்ணாது. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷனில் இந்த ஏஐலாம் எப்படிலாம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம், ஸோ நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ கற்றுக்கிறதுக்கு எம்பிஏ கண்டிப்பாக படிச்சிருக்கணுமான்னு கேட்டால் டெஃபினெட்லி நாட். ஐ எம் அன் இன்ஜினியர் டர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஸோ என்னோட காலேஜ் 3rd இயர்லேயே நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட். அதனால நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் டிகிரியே படிக்காட்டி கூட மினிமம் லெட்ஸே ஒரு +2 வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இல்லை டிப்ளமோ வரைக்கும் படிச்சிருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், இங்கிலீஷில் சில டேர்ம்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த கான்செப்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் கண்டென்ட் எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு நிறையா இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். இப்போலாம் ஏஐ வச்சே நீங்கள் தமிழில் பேசி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களும் பண்ண முடியும். ஸோ மைசெல்ஃப் டிஜிட்டல் சரவணன், அஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், டிஜிமாங்க் குரூப். ஸோ டிஜிமாங்க் ஏஜென்சிங்கிறது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. அதை நாங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வரோம். அண்ட் இப்போ நான் கரண்டாக சிங்கப்பூரில் இருக்கேன். ஸோ ஐ ஹேவ் லான்ச்ட் டிஜிமாங்க் ஏஜென்சி அண்ட் அகாடமி இன் சிங்கப்பூர். ஸோ இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது அண்ட் சிங்கப்பூரில் வி ஹேவ் கம்பெனி. கிட்டத்தட்ட 8 கண்ட்ரியில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். ஓகே, ஸோ டிஜிமாங்க் குரூப் ஏஜென்சி, அகாடமி அண்ட் கன்சல்டன்சி 3 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் நம்ம சர்டிஃபைட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ஸோ நான் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் யூஎஸ்ல ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஐ காட் இன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது வரைக்கும் நான் ஒரு 150 கிளைண்ட்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி மோர் தென் தட். பட் நாங்கள் ஒரு யூனோ ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 150 கிளைண்ட்டுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் 10,000 ப்ளஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட மிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு மேக் தமிழ்நாடு த ஏஐ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. எஸ், ஸோ நான் ட்ரைனிங்கே தமிழில் தான் எடுப்பேன். ஸோ தமிழ் மக்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே ஷுட் லேர்ன் ஏஐ. ஸோ ஏஐ அவங்க கற்றுக்கிட்டாலே போதும், வேற லெவலில் க்ரோ பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லாருக்கும் இதை ட்ரெயின் பண்ணுறது தான் என்னோட பெரிய மிஷன். தட் இஸ் வை ஸ்டார்டட் டேக்கிங் த ட்ரைனிங் இன் தமிழ். ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்குவீங்க? ஹவு ஏஐ இஸ் சேஞ்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் 2026, 5 ஹை நியூ ஏஐ இன்கம் ஸ்கில். ஸோ அந்த சேட் ஜிபிடி ஜெமினியில் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோம், போஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃப்ரீலான்சர்ஸ் எப்படி மணி மேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அண்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் ஆகணும்னா என்ன ரோட் மேப் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எப், ஸோ ஃபஸ்ட்டு த மார்க்கெட்டிங் வேர்ல்டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏஐ. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்டென்ட் ரைட்டிங்னா மேனுவலாக பண்ணுவோம். இப்போ ஒரு எஸ்இஓ பிளாக் எழுதுறோம் அப்படின்னா ஒரு பிளாகுக்கு நாங்கள் மினிமம் 2 to 3 days எடுத்துக்குவோம். கான்டென்ட் ரைட்டருமே மினிமம் 1 day எடுத்துக்கோங்க, எக்ஸ்பர்ட்டை நான் சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் எடிட்டர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு ரீலுக்கே வந்து நம்ம 1000லேருந்து 2000 வரைக்கும் பே பண்ணணும்.
உங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ டிசைன்ஸ்லாம் நம்ம டிசைனர்கிட்ட கொடுத்தோன்னா அவங்களும் ஒரு 1 டே எடுத்துருவாங்க மோஸ்ட்லி. அண்ட் கிளைண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம மேனுவலாக போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பெரிய டீம் ஒன்று ஹையர் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வேற நீங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு டீம் வேணும், ரைட்? ஸோ ஏஐ வரதுக்கு முன்னாடி கான்டென்ட் ரைட்டிங் நம்ம மேனுவலாக எழுதுவோம். இப்போ ஏஐ கண்டென்ட்டை ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் எழுதிடுது. எக்ஸ்பென்சிவ் எடிட்டர்ஸ் இப்போலாம் ஏஐ வீடியோ சூப்பராக எடிட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி டிசைன்ஸும் நீங்கள் சேட் ஜிபிடி, ஜெமினி மாதிரி ஏஐ டூல்ஸ் வச்சே போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணலாம். அண்ட் கேன்வான்னு ஒரு டூல் இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. கேன்வா யூஸ் பண்ணி சூப்பரான டிசைன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு குட்டி டெமோ காட்டுறேன் பாருங்க. சாட் ஜிபிடியில் போயிட்டு ரொம்ப சிம்பிள். ஸோ என்னோட பிஸ்னஸ் பற்றி நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ணுறேன். இப்போ நான் அதுக்கிட்ட கேட்குறேன் ஹூ இஸ் டிஜிட்டல் சரவணன் அப்படின்னு. ஸோ இப்போ என்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி சொல்லுதா? ஃபைன். இப்போ ஆக்ட் as SEO expert. ஒரு SEO expert நடந்துக்கோ. I want to create 1000 words SEO blog for the keyword digital marketing expert in Singapore. ஸோ இந்த கீவேர்டுக்கு நான் பிளாக் எழுதணும்னு நினைக்கிறேன். 1000 வேர்ட்ஸ் எழுதுன்னு சொன்னால் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்துரும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா த ஆர்ட் ஆஃப் டாக்கிங் டு ஏஐ. எஸ், ஏஐ கிட்ட உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்புட் கொடுக்கறத தான் நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக நடந்துக்கோ, எனக்கு ஒரு 1000 வேர்ட்ஸ் பிளாக் எழுதணும், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இன் சிங்கப்பூர் இந்த வேர்டுக்கு அப்படின்னு சொல்லி என்டர் தான் கொடுக்குறேன். இப்போ டீட்டெயில்டாக சூப்பரான கண்டென்ட் எழுதுது பார்த்தீங்களா? அகைன் இந்த ப்ராம்ப்ட் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராம்ப்ட். நம்ம ப்ராம்ப்ட்ல ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அதுக்கேற்ற இன்புட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ நான் அந்த எஸ்இஓ எக்ஸ்பர்ட்டாக நடந்துக்கோன்னு சொல்லும் போது முக்கியமான 4 விஷயங்களை அதில் கொடுக்கணும். எவ்வளோ கவுண்ட் வேணும், ஓகே, என்ன கீவேர்டுக்கு எழுதணும், அதை எப்படி எழுதணும், என்ன ஃபார்மேட்டில் எழுதணும், இந்த 4 விஷயங்களை நான் ப்ராப்பராக கொடுத்தாலே போதும். திஸ் இஸ் கால்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்டான அந்த எப்படி மெக்கானிக்கல், சிவில், இசிஇ, சிஎஸ்சி இந்த மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சால் உங்கள் பர்சனல் லைஃபும் ஈஸி, உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃபும் ஈஸி. ஓகே, ஸோ வேற என்ன நீங்கள் கேட்கலாம் ஏஐ கிட்ட. ஸோ சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு லெட்ஸ் ஆக்ட் அஸ் அ டயட் கன்சல்டன்ட், ஒரு டயட் கன்சல்டண்ட்டாக நடந்துக்கோ. என்னோட கரண்ட் வெயிட் வந்து 120 kg. ஐ வாண்ட் டு ரெடியூஸ் மை வெயிட் டு 80 kg. ஐ லைக்ஸ் ஐ லெட்ஸ் ஐ லிவ் இன் சிங்கப்பூர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் சிங்கப்பூரில் இருக்கேன். கிவ் மீ த டீட்டெயில்டு டயட் பிளான். வாட் டஸ் இட் மீன்? எனக்கு ஒரு டீட்டெயில்டான டயட் பிளான் கொடு அப்படின்னு சொன்னால், ஸோ பர்ஃபெக்டாக சேஃப் டைம்லைன் பார்த்தீங்கன்னா 6 to 9 மாதத்தில் குறைக்கலாம். ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரிஸ் எய்ம் பண்ணுங்க. ஸோ கேலரி டெஃபிஷிட், ஹை ப்ரோட்டீன், கண்ட்ரோல்டு கார்ப்ஸ், கன்சிஸ்டன்சி, இந்த 4 மெத்தடை ஃபாலோ பண்ண சொல்லுது. ஸோ மார்னிங் என்ன சாப்பிடணும், ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிடணும்னு சொல்லி ஒரு டயட் சார்ட்டே போட்டு கொடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல யாருக்கு ஒர்க் போகும்? டயட்டிஷியன் ஆப்வியஸ்லி, ரைட்? ஸோ இப்போ அந்த ஏஐ கிட்ட நம்ம பாடி கண்டிஷனை ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணி எனக்கு இதுக்கேற்ற டயட் பிளான் கூட சூப்பராக கொடுத்துற போகுது. ஸோ அப்போ புரியுதா? அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் பர்சனல் விஷயத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ் விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட், இப்போ கண்டென்ட் எழுதிட்டேன். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 1000 வேர்ட்ஸை வந்து ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் முடிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் அந்த கான்டென்ட் ரைட்டிங் நாங்கள் ரொம்ப மேனுவலாக பண்ணுவோம். சின்ஸ் ஏஐ வந்ததுனால ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு சூப்பரான பிளாக் எழுத. அதே மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா கூட we need எக்ஸ்பென்சிவ் எடிட்டர், ரைட்? எக்ஸ்பென்சிவ் எடிட்டர்னாலே ஒரு எடிட்டரை நம்ம ஹையர் பண்ணுறதா மினிமம் ஒரு 30 to 40K கொடுக்கணும், அவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை பொறுத்து. ஓகே, இப்போ பாருங்க, இங்கே ஹேஜன் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது ஒரு ஏஐ டூல். ஸோ உங்களோட வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு, இந்த வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு ஏஐ அவதார்லாம் சொல்லுவோம். ஏஐ அவதார்னா நான் இந்த மாதிரி லைவாக பேசாமல் என்ன மாதிரி ஒரு மாடலை நான் ட்ரெயின் பண்ணிடுவேன்.
ஸோ அதுவே பேசிக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தா. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஜென்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா உங்கள் வீடியோவை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இதுலேயே எடிட்டிங்கும் பண்ணலாம். I'll show you some videos that I did. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவதார்னு சொல்லுவோம். அவதார்னா நான் பேசலை, நான் என்னை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அதுவே பேசும். I used to pay an SEO agency every single month, thousands of dollars, and honestly, I never knew what they were actually doing. Results were slow, communications were. ஓகே, ஸோ இது வந்து என்னோட அவதார். திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு பேர் தான் அவதார். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோவில் உட்காந்து இந்த மாதிரி பேசணும்னு அவசியமே கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும், அதுவே பேசும். இப்போ அவதாரை கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். ஹலோ எவ்ரி ஒன், இங்கே பாருங்க. Looking to grow your business and career using AI-powered digital marketing. Join 50 days advanced AI-powered digital marketing course in Tamil by Digital Saravanan and Digimon Academy. இது ஒரு ஸ்கிரிப்ட், கரெக்டா? ஸோ ஸ்கிரிப்டை கொடுத்துட்டேன். இப்போ அவதாரில் வந்து இங்கே சேஞ்ச் லுக்கு கொடுத்துட்டு சேஞ்ச் அவதார் கொடுத்துட்டு என்னோட அவதார் இருக்கா, என் அவதாரை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அவதார் அப்படிங்கிறது நம்மளோட அவதாரம், ஆல்ரெடி நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எஸ், இப்போ அதை என்டர் கொடுக்குறேன்ல, என்டர் கொடுத்தோடனே இந்த ஸ்கிரிப்டை அப்படியே இந்த வீடியோ பேசும். கிரியேட் ஆகிட்டு இருக்கு. லெஃப்டில் அவதார் வீடியோன்னு இருக்கா, இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். இதோட அவுட்புட் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே, ஸோ இட்ஸ் கெட்டிங் ரெடி. இது ரெடியான ஐ ஷோ இட் டு யூ. ஐ ட்ரை டு அட்டாச் இன் திஸ் வீடியோ. பட் இதுதான் அவதார், ஆல்ரெடி நீங்கள் ப்ளே பண்ண பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த அவதார் வீடியோ. நம்ம கொடுத்த ஸ்கிரிப்ட் அது ப்ராப்பராக பேசும், அது சைடில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். யூ வில் சி நெக்ஸ்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்கிற வீடியோவை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அப்போ அதுவுமே we do. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் எடிட்டர்ஸ், as I told you before, ஒரு வீடியோக்கு நம்ம 1000 ரூபாய் கொடுக்கணும் மினிமம். வேற இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் எடுத்தீங்கன்னா 3000 ரூபாய் தான் மாசமே. நீங்கள் அன்லிமிட்டடாக எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்து வேற லெவல் டிசைன்ஸ் கேன்வா வில் டூ. இஃப் யூ கோ அண்ட் ஓப்பன் கேன்வா, கேன்வாங்கிறது ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி. ஓகே, பிஃபோர் தட் ஐ ஷோ யூ திஸ் வீடியோ. இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு, இதை பாருங்க. Hello everyone. Looking to grow your business and career using AI-powered digital marketing? Join 50 days advanced AI-powered digital marketing course in Tamil by Digital Saravanan and Digimon Academy. ஓகே, ஸோ இந்த அவதார் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆன அவதார், நல்லா ட்ரெயின் பண்ண அவதார் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் ரியலிஸ்டிக்காக வரும், சரியா? திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் ஏஜென்ட். அதே மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்வா யூஸ் பண்ணுவோம். கேன்வாலாம் யூஸ் பண்ணி நீங்கள் வேற லெவலில் கிரியேட் பண்ணலாம். வெயிட், ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் த டிசைன்ஸ் தட் வி டிட். இது பாருங்க. ஸோ ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் பண்ண டிசைன். ஸோ தெரியுதா? இட் இஸ் லோடிங். ஆல்ரைட், ஸோ தீஸ் ஆர் த டிசைன்ஸ் வி யூஸ்ட். இப்போ இந்த என்டையர் டிசைனை நாங்கள் கேன்வாவில் தான் பண்ணோம், ரைட்? ஸோ கேன்வா ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான டிசைன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டிசைனுக்குமே நாங்கள் கேன்வா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்டான கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போலாம் ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வேற லெவலில் கிரியேட்டிவ்ஸ் பண்ணி யூ கேன் ஆன்போர்ட் கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ வை ஏஐ ஸ்கில்ஸ் ஆர் மேண்டேட்டரி இன் 2026? 2026 இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் மார்க்கெட்டிங் டாஸ்க் வில் பி ஆட்டோமேட்டட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த அந்த ரிப்பீட்டட் டாஸ்க்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போலாம் டெலகாலிங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ பண்ணுது. ஸோ ஹியூமன் அளவுக்கு ப்ராப்பராக பேசுது, ரைட்? ஸோ கம்பெனிஸ்லாம் இப்போ வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை ஹையர் பண்ணுறதை விட ஏஐ பவர்டு மார்க்கெட்டர்ஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஐடி எடுத்துக்கோங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க,
யூ டேக் எனி இண்டஸ்ட்ரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறது ஏஐ தெரிஞ்ச மக்களை தான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு கான்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண 10x ஸ்பீடில் உங்களால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு உங்களால் வாரத்துக்கு 2 வீடியோ பண்ண முடியுதுன்னா இப்போலாம் ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ உங்களால் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் ரெடியூஸ்ட். ஏஐ டூல்ஸ்லாம் ஈவன் மோர் சீப்பர் தென் ஹையரிங் பீப்புள். ஸோ அதே மாதிரி ஏர்லி அடாப்டர்ஸ் ஏர்ன் த மோஸ்ட். இந்த டேர்முக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு விஷயம் வருது, அதை சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா யூ கேன் மேக் லாட் ஆஃப் மனி. எஸ், ஸோ இப்போ ஏஐல வீடியோ கிரியேஷன் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிறது மூலமாக யூ கேன் மேக் குட் மனி, ரைட்? ஸோ யூ கேன் கோ ஹெட் அண்ட் see மை சேனல்ஸ் as well. இந்த யூடியூப்பில் டிஜிட்டல் சரவணன் ஒரு சேனல் நான் வச்சுருக்கேன். அந்த சேனலில் நாங்கள் பண்ண ஏஐ வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஐ ஜஸ்ட் கோ டு இட். இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு சாங்கு. இந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுறேன். திஸ் என்டையர் சாங் இஸ் கிரியேட்டட் யூசிங் ஏஐ. பார்த்தா அப்படி தெரியாது, பட் நீங்கள் பாருங்கள். என் உயிரே முருகா, என் வாழ்வே முருகா, இருள் களைந்த ஒளியானவனே, இளங்கதிர் தேவனே முருகா. முருகா முருகா வேல் முருகா, சரவண முருகா, சண்முக முருகா, என் துணை நீ, என் தோழன் நீ, என் தெய்வமே முருகா. பாவம் தீர்க்கும் பால் முகமுடன் பரம கருணை கடல் முருகா, கண்ணீர் துடைக்கும் வேலவனே, காக்கும் தெய்வமே முருகா. முருகா முருகா வேல் முருகா, சரவண முருகா, சண்முக முருகா, என் உயிரே நீ, என் வாழ்வே நீ, என் ஜீவனே முருகா. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சரி, இந்த என்டையர் சாங்கை, இந்த லிரிக்ஸை, எனக்குள்ள கொஞ்சம் லிரிக்ஸ் இருந்தது. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி நான் ChatGPT கிட்ட சொன்னேன். ChatGPT வச்சு நான் லிரிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்பர் 1, இது ஒரு ஏஐ டூல். ஸோ சாங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு சுனோ, SUNO, suno.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போயிட்டு நான் சாங்கை கிரியேட் பண்ணேன். ஸோ இதில் இந்த எடிட்டிங்லாம் இருக்குல்ல, இதில் நிறைய இடத்துல நான் வந்து ஏஐ விஷுவல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது ஏஐ, ரைட்? இதெல்லாம் கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணேன், 3வது ஏஐ டூல். ஸோ அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங்க்குலாம் நான் கேன்வா யூஸ் பண்ணேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு கேப்ஷன்ஸ் ஏஐன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை யூஸ் பண்ணேன். ஸோ அந்த இடத்துல 5 ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாங்கை நான் கம்போஸ் பண்ணி லான்ச்சே பண்ணிட்டேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30 சாங்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸுக்கே. ஓகே, ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி சாங் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? மினிமம் 1 லட்சமாவது செலவாகும். நீங்கள் நல்ல ஒரு மியூசிக் கம்போசரை போயிட்டு பார்த்து இந்த மாதிரி சாங் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அவங்க மினிமம் 1 மாசமாவது எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஜஸ்ட்
ஃபியூ மினிட்ஸ்லயே உங்களால 10 வேரியேஷன் கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் ஏஐ. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்க சாங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிங்கப்பூர் வாலிபன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சேனலே வச்சிருக்கேன். சிங்கப்பூர் வாலிபன், லுக் அட் திஸ். இதுல போனீங்கன்னா இது என்னோட சாங் இருக்கும். அந்த சாங் கேட்டு பாருங்க. Digital Saravanan on the rise. Singapore Valiban, let's make it fun. Singapore Valiban, let's make it fun. City life, Lanam fly. Kanavugal ellam come alive. Singapore Valiban, feel the vibe, let's go. Hey, street light on the sky, vare namma shine like a star. Chennai la start pannom, Singapore la level up. Kashtamellam kadantu ippo life full setup. Hey, kaila kanavu nenjula fire. Daily grind, aim higher. Digital Saravanam vanda success done next year. Nera manduruchu shine panna time. Bayamellam pogattum now we climb. Global stage la name varum. Valibanda we don't stop. Singapore Valiban, hey, let's make it fun. City lights la nam fly. Kanavugal ellam come alive. Marina lights, night vibes, life finger super hit. Work hard, party harder, idu than real shift. Food fun, hustle, daily stories, ellam cinematic. Singapore Valiban style, always automatic. Onnumilla start pannum, ippo story rising. Edoru naalilla, future full of shining. Limit illa namak the sky down boundary. Valiban mindset la victory mandatory. Singapore Valiban, let's make it fun. City lights, lanam fly. Kanavugal ellam come alive. Singapore Valiban, feel the vibe, let's go. Street light on the sky, vare namma shine like a star. Singapore Valiban, Singapore Valiban, let's make it fun. How is it? So கீழே காமெண்ட் பண்ண முடிஞ்சா ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் காமெண்ட்ஸ். எஸ், ஸோ திஸ் இஸ் மை நியூ பிளாக். ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஸ்டார்டட் வித் திஸ். சும்மா ஒரு பர்சனல் ஒரு ஹாபிக்காக. பட் ஒரு vlogger-க்கு ஒரு இன்ட்ரோ சாங்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இட் இஸ் ஹைலி பாசிபிள். இதை நான் போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் போடுற அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு. நோபடி வில் சே தட் திட் இஸ் ஏஐ, ரைட்? அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணோம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டன் யூசிங் ஏஐ. இது பண்றதுக்கு எவ்வளோ சார் டைம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 30 minutes, 30 நிமிஷம் தான். வேற லெவல்ல சாங்கை கிரியேட் பண்ணி லான்ச்சே நான் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டுவர்ட்ஸ். இதுதான். ஸோ இப்போ லைவ் டெமோ தான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு கொடுத்தேன். ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் எப்படி எழுதணும், போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணணும். ஸோ யூசிங் கேன்வா வி டிசைன் இட். அதே மாதிரி இந்த சாட் ஜிபிடிலையுமே உங்களால் பண்ண முடியும் போஸ்டர்ஸ். லெட்ஸ் சே கிரியேட் பிளாக் பேனர் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இங்கே கிரியேட் இமேஜ்ன்னு இருக்கு. ஸோ இதை கொடுத்தா சாட் ஜிபிடியே இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குங்க. ஸோ சாட் ஜிபிடி ஜெமினியில் இப்போலாம் வேற லெவலில் இமேஜ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் என்னோட லோகோ கூட நான் அதில் தான் பண்ணேன். சிங்கப்பூர் வாலிபன் லோகோ நான் காட்டினால. ஸோ ஐ டிட் இட் யூசிங் சாட் ஜிபிடி ஒன்லி. யா, ஸோ த இமேஜ் இஸ் ரெடி. ஐ வில் ஷோ யூ தட். பர்ஃபெக்டா. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இன் சிங்கப்பூருக்கு தானே நம்ம பிளாக் எழுதணும். அதுக்கு வேற லெவலில் கிரியேட் ஆயாச்சு. இந்த இடத்துல என் இமேஜ் கூட நான் மாற்றிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இட் இஸ் டூ ஈஸி, ஸோ ஈஸி, ரைட்? ஸோ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும்னு காட்டிட்டேன். ஸோ ஆட் ஸ்ட்ராட்டஜி யூ கேன் டூ. வெப்சைட் அவுட்லைன் கிரியேட் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2026 அண்ட் பியாண்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃப்ரீலான்சிங். இதை கற்றுக்கிறது மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா யூ கேன் டூ சோஷியல் மீடியா ஃப்ரீலான்சிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம் பிரான்ச்க்கு. ஏஐ வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஏஐ உங்கள் அசிஸ்டண்ட்டாக மாற்றி கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ்க்கான ஆட்டோமேஷன் பண்ணலாம். பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம். யூ கேன் பிகம் அ ஏஐ ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்ட். ஸோ லோக்கல் பிஸ்னஸ் எஸ்இஓ, இந்த மாதிரி எக்கச்சக்க சர்வீசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் 50 நாள்ல எப்படி கத்துக்கணும்னு சொல்லிட்டு we have a course, right? So we are super happy to introduce our 50 days advanced AI powered digital marketing masterclass in Tamil. Yes, so வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமா தமிழ்ல ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக எடுக்கிறோம். See, there are so many online courses. நிறைய பேர் ஆன்லைன்ல கோர்சஸ் பண்றாங்க. இனி என்ன வேர்ல்டுல ஃபர்ஸ்ட்னு சொல்றீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கோர்ஸ்.
ஓகே. இந்த கோர்ஸ் கூட சேர்த்து நான் உங்க கூட டிராவல் பண்ணுவேன். 50 டேஸ்ல ஒவ்வொரு டாபிக் நான் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா கவர் பண்ணுவோம். ஸோ நீங்க ஒவ்வொரு வீடியோவும் பார்ப்பீங்க, படிப்பீங்க. அதுல எந்த டவுட் வந்தாலும் யூ கேன் இமிடியேட்லி வாட்ஸ்அப் மீ. ஐ வில் கம்ப்ளீட்லி அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப். என்னோட டீம் இருக்காங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு கம்யூனிட்டி இருக்கு. ஓகே. ஸோ எந்த டவுட்ஸ் வந்தாலும் வி வில் கிளியர் இமிடியேட்லி. அண்ட் எவ்ரி வீக் வி ஹேவ் ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ். ஓகே. ஸோ அந்த லைவ் செஷன்லேயே உங்களுக்கான டவுட்ஸையும் நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வை ஐ டோல்ட். ஸோ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைமே யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஸ்டமைஸ்டாலாம் யூனோ நிறைய கோர்சஸ் இருக்கு, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி. பட் ரொம்ப கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட் கிடைக்காது எங்கேயுமே. ஸோ அதில் தான் நாங்கள் எங்களோட யூஎஸ்பி அதுதான், எங்களோட ஸ்பெஷலைசேஷனே அதுதான். ஸோ வி கேர் அபவுட் அவர் லேர்னர்ஸ். whenever you have a doubt you can simply வாட்ஸ்அப் மீ. நான் அவைலபிளாக இருக்கும்போது டெஃபினெட்லி உங்களுக்கு as soon as possible என்கிட்ட தான் நீங்கள் ரிப்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் 50 டேஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ கற்றுக்கிட்டு நீங்களே உங்களோட பிஸ்னஸை வேற லெவலில் க்ரோ பண்ண முடியும். இதை நீங்கள் ஃப்ரீலான்சிங்காகவும் பண்ணலாம், நல்ல ஜாபுக்கும் நீங்கள் போக முடியும். ஸோ மொத்தம் 6 வீக்ஸை நாங்கள் அதை பிரிச்சிருக்கோம். ஸோ வீக் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபவுண்டேஷன், வீக் 2 ஏஐ டூல்ஸை நல்லா கற்றுக்குவீங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கற்றுக்குவீங்க. வீக் 3ல இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின், அதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ் அண்ட் யூடியூப் ஆட்ஸ். வீக் 5ல வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணணும், இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், எஸ்இஓ எப்படி பண்ணணும், பிளாகிங் எப்படி எழுதணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். அண்ட் ஃபைனல் வீக்ல ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணணும், சேல்ஸ் எப்படி பண்ணணும், ஸோ ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத we will teach you. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி கோர்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக என்னென்ன டாபிக்ஸ் நான் கவர் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்காகவே ஐ ஷோ யூ. ஸோ பிகம் அன் ஏஐ பவர்ட் மார்க்கெட்டர் ஹூ கேன் பிகம் கிரியேட் கான்டென்ட் 10x ஃபாஸ்டர். உங்களால் கான்டென்ட் சூப்பராக கிரியேட் பண்ண முடியும். நான் இப்போ உங்ககிட்ட ChatGPT காட்டினால இது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. நீங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கான்டென்ட் கிரியேட் பண்ணலாம், இமேஜஸ் பண்ணலாம், வீடியோஸ் பண்ணலாம். யூ கேன் லிட்டரலி டூ எனிதிங். ஸோ போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், கூகுள், யூடியூப் ஆட்ஸ் ரன் பண்ணலாம், வெப்சைட் பில்ட் பண்ணலாம், ஏஐ யூஸ் பண்ணி எஸ்இஓ பண்ணலாம், உங்கள் சோஷியல் மீடியாவை ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே. ஸோ யூ கேன் பிகம் அ ஃப்ரீலான்சர். வீட்டில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஓகே. ஸோ ஹவு மச் யூ கேன் ஏர்ன் வித் ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு எப்படி மணி மேக் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ஸோ ஒரு 2 கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாலே மினிமம் 20,000 இருந்து சம்வேர் அரௌண்ட் 60,000 யூ கேன் மேக். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் கிளைண்ட்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் மந்தே எனக்கு வந்துருமா சார் உடனே கிளைண்ட் எல்லாம் என்ன தேடி வருவாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக அப்படி வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 50 நாளைக்கான விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். நம்பர் 1. கற்றுக்கிட்டு இதை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஒரு டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு அதில் எக்ஸசைசஸ் கொடுப்போம். அந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணணும். அந்த டவுட் வரும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. இந்த கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தது எனக்கு வேணும். ஸோ நாங்கள் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும். ஏன்னா வெறும் கோர்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி டஃப். நிறைய பேர் கோர்ஸ் படிக்கிறாங்க இந்த காலத்தில். பட் ஏன் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியல ப்ராப்பராக அப்படின்னா இதுதான் ரீசனு. நிறைய பேர் படிப்பாங்க, பட் சில பேர் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் குட் மணி. ஓகே. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதை கொண்டு போயிட்டு நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட காட்டி கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணணும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட போறீங்க, சரவண் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்ன கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. லெட்ஸ் சே நான் வந்து உங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். நான் எஸ்இஓ நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்ட என்ன கேட்பீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனிக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ அப்போ நான் ரொம்ப சிம்பிள் சார், கூகுளில் போயிட்டு பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ கூகுளில் போயிட்டு பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் இன் இந்தியா இந்த கீவேர்ட் போட்டாலே மை வெப்சைட் வில் பி ரேங்கிங் ஆன் டாப், ஃபர்ஸ்ட் பேஜில் வரும். அப்போ இதுக்கு பேர் தான் எஸ்இஓ. கஸ்டமர் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சர்ச் பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் கூகுளில் டாப்பில் இருக்கணும். கரெக்டாக? பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் இன் சிங்கப்பூர்னு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே கூகுளில் என்னோட ப்ரொஃபைல் காட்டும், என் வெப்சைட் ரேங்க் ஆகும். இதுக்கு பேர் தான் எஸ்இஓ. அப்போ எனக்கு எஸ்இஓ தெரியும்னு சொல்றதை விட இந்த பிராண்டுக்கெலாம் நான் எஸ்இஓ பண்ணியிருக்கேன், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இதே மாதிரி உங்களுக்கும் பண்ண முடியும் சார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க? ஸோ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க எனக்கு எஸ்இஓ தெரியும்னு சொல்றாங்க, இன்னொருத்தங்க இதெல்லாம் தான் நான் பண்ணேன் எஸ்இஓ, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கஸ்டமர் ஆப்வியஸ்லி யார் ரிசல்ட் ஆல்ரெடி காட்டுறாங்களோ அவங்கள தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை தான் நீங்களும் பண்ணணும். ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணணுங்கிறது இந்த 50 டேஸில் வி வில் கைட் யூ. உங்ககிட்ட இருந்து எனக்கு கமிட்மெண்ட் வேணும், ரைட்?
சும்மா அந்த 50 டேஸ் நான் படித்தேன் எங்க கிளைண்ட் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இட் won't கம். யூ ஹேவ் டு ஸ்டடி, படிக்கணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, அங்கே டவுட் வரும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நானே என்னோட டீமும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் we will help you to do it. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு you can gain clients. All right? Yes. சார், ப்ராக்டிக்கல் growth ஜேர்னி எவ்ரி மந்த் 0லேருந்து 3 lakhs எப்படி மேக் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு கைடு இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் திஸ் 50 days கோர்ஸு பண்ணி இதில் இருக்க விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவீங்க, கிளைண்ட்ஸை அவுட்ரீச் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு 1 or 2 கிளைண்ட்ஸ் எடுப்பீங்க. ஒரு 20,000லேருந்து 40,000 வரைக்கும் யூ கேன் மேக் பண்ணலாம். ஸோ ஒரு 3 to 4 months கழிச்சு நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வளரும், ரிசல்ட்ஸ் வரும். ஸோ யூ கேன் மினிமம் மேக் 50,000 to 1.2 lakhs வரைக்கும் யூ கேன் மேக். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 months யூ கேன் பிச் ஃபார் ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ். யூ கேன் மேக் அப் டு மினிமம் ஆஃப் 1.5 lakh to 3 lakh. இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி பண்ண முடியும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா. ஸோ கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். கரெக்டான கிளைண்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ சரி சரவணன், கிளைண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஆக்சுவலாக பே பண்ணுவாங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மார்க்கெட் காஸ்ட்டுங்க. சரி, உங்கள் காஸ்ட்டை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லும் போது இந்த கம்பெனி 5,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்களே, இந்த கம்பெனி 2,000 ரூபாய்க்கு பண்ணுறாங்களே. ஸோ இதே சர்வீஸை 5,000 ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதே சர்வீஸை 50,000 ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதே சர்வீஸை மாதம் 5 லட்ச ரூபாய்க்கு பண்ணுறவங்களும் எனக்கு தெரியும். ஏன் நாங்களே அப் டு 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸ்பர்டைஸின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறேன்னா ஐ நோ ஹவு டு கிவ் தம் ரிசல்ட். அப்போ நான் சொல்கிறது தான் காஸ்ட்டு, ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் காஸ்ட்டு. சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 10,000 ரூபாயிலேருந்து மாதம் 25,000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ மெட்டலில் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் பண்ணுறீங்கன்னா மினிமம் 15,000லேருந்து 30,000 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஏஐ ஆட்டோமேஷன் சாட் பாட்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா 20,000 to 75K பெர் ப்ராஜெக்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு க்ரோத் சிஸ்டம் கொடுக்குறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எல்லா சர்வீஸும் கொடுக்குறீங்கன்னா யூ கேன் சார்ஜ் அப் டு 1 lakh a month. இப்போ 3 கிளைண்ட்ஸ் நீங்கள் எடுத்து மாதம் 20,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாலே யூ கேன் ஈஸிலி மேக் 60,000 rupees பெர் மந்த். அட 10,000 ரூபாய் வைங்க ஒரு கிளைண்ட்டுக்கு. 3 கிளைண்ட் எடுத்தால் 30,000, 5 கிளைண்ட் எடுத்தால் 50,000. ஸோ தட் இஸ் ஹவ் யூ நீட் டு கால்குலேட் இட், ரைட்? ஸோ கரெக்டான ஆடியன்ஸ்க்கு கரெக்டான சர்வீஸை நீங்கள் பிச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி தாங்க நீங்கள் மணி மேக் பண்ணணும் யூசிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஏஐ. ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணும், கரெக்டாக? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 50 days ஏஐ பவர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி வீக் 1ல உங்களுக்கு ஃபவுண்டேஷனாக நாங்கள் சாலிடாக சொல்லி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் டே 1ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா நோட் பண்ணுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறதுல தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு என்ன வித்தியாசம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பேசிக் டேர்ம்ஸு, மார்க்கெட்டிங் ஃபனல்னா என்ன, பையர் பர்சனானா என்ன, போஸ்டர் எப்படி டிசைன் பண்ணணும், வீடியோ எப்படி கிரியேட் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணணும், சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணணும், கான்டென்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அகைன் ஏஐ வீடியோ கிரியேஷன், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேசிக்ஸ், ஃபேஸ்புக் ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும், உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபேஸ்புக்ல நிறைய டைப் ஆஃப் கேம்பெயின் இருக்கு. ஸோ லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் எப்படி பண்ணணும், ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், ரீடார்கெட்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட் போறீங்க, ஒரு பொருளை பாக்குறீங்க, அதை வாங்காம வந்துடுறீங்க. ஆஃப்டர் சம் டைம் அதே ப்ராடக்ட் உங்களுக்கு திரும்ப ஆடா காட்டும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரீடார்கெட்டிங். கஸ்டமர்ஸ் ஒரு வாட்டி நம்ம வெப்சைட்குள்ள வந்துட்டு நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாம போனாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திருப்பி ஆட் ரன் பண்ணி கொண்டு வருவோம் நம்ம வெப்சைட்க்கு. ஓகே, ஸோ அட்வான்ஸ்டு ஃபேஸ்புக் ஆட்ஸ் இது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுவோம். சோஷியல் மீடியா ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், ஸோ ரீல்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும், ஏஐ வீடியோ டூல்ஸ், லிங்க்டின் ஆப்டிமைசேஷன், லிங்க்டின் பிராண்டிங், லிங்க்டின் ஆட்ஸ். ஸோ டே 22ல ஃப்ரீலான்சிங் பற்றி, ப்ரொபோசல் ரைட்டிங், கூகுள் ஆட்ஸ் எப்படி பண்ணணும், உங்களோட ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட் எப்படி கிரியேட் பண்ணணும், டிஸ்பிளே ஆடு, யூடியூப் மார்க்கெட்டிங், வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இ-காமர்ஸ் வெப்சைட், பேமெண்ட் கேட்வேன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஆன்லைனில் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு there is a thing called பேமெண்ட் கேட்வே, அதை எப்படி கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் சர்வீஸாக பண்ண போறீங்கன்னா அதுக்கு எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணும். ஸோ வில் டீச் யூ அபவுட் கூகுள் அனலிட்டிக்ஸ், கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, தட் இஸ் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்ல, பெஸ்ட் ஏஐ எக்ஸ்பர்ட் இன் இந்தியன் போட்டால் மை வெப்சைட் இஸ் கம்மிங் ஆன் டாப். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ்க்கு நீங்கள் கூகுள் எப்படி டாப்பில் ரேங்க் பண்ணலாம். ஸோ கீவேர்ட் ரிசர்ச்சு, லிங்க் பில்டிங் எப்படி பண்ணணும், எஸ்இஓ ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணணும், இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், ஸோ ப்ரைசிங், நெகோசியேஷன், ஃப்ரீலான்சிங், ஸோ கிளைண்ட் எப்படி எடுக்கணும், எப்படி சார்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ எவ்ரி திங் வி வில் டீச் யூ. ஸோ இந்த கோர்ஸ் கூட சேர்த்து யூ வில் கெட் வேல்யூ அப் டு 1 lakh.
ஸோ போனஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஏஐ டூல்ஸ்க்கான அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கைட் கிடைக்கும். சோஷியல் மீடியா டெம்ப்ளேட்ஸ், ப்ரொபோசல் எப்படி கிரியேட் பண்ணணும், மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராம்ப்ட்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேக்கேஜ் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். ஓகே. ஸோ கம்யூனிட்டி ஆக்சஸ் வித் லைஃப் டைம் ரெக்கார்டிங். ஸோ நீங்கள் படிக்கிற கோர்சஸ் எல்லாமே லைஃப் டைம் ஆக்சஸ் தான். சும்மா அந்த 1 இயருக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம், 1 இயர் முடிச்சு திருப்பி நீங்கள் பே பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் ரெக்கார்டட் ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் அப் டு டேட் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் லைவ் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட ஆக்சஸ் லைஃப் டைம் கிடைக்கும். ப்ளஸ் நீங்கள் கோர்ஸ் முடிக்கும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷனும் கிடைக்கும். ஸோ கம்மிங் டு த கோர்ஸ் ஃபீ, இதோட ஆக்சுவல் காஸ்ட் இட்ஸ் மோர் தென் அ லேக். ஓகே. ஸோ இன்னும் 1 லட்சம் சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. உண்மையிலேயே அதோட வேல்யூ அவ்வளோதான், ரைட்? ஸோ அதை நாங்கள் லான்ச் ஆஃபரில் வி ஆர் கிவிங் திஸ் ஃபார் 20,000 rupees, 19,999 ஒன்லி. ஓகே. ஸோ யூ கெட் 40,000 டிஸ்கவுண்ட். ஸோ யூ கெட் லைஃப் டைம் ஆக்சஸ். வி ஹேவ் ஒன்லி லிமிடெட் சீட்ஸ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா நெக்ஸ்ட் பேட்சுக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். see you all there. இந்த கோர்ஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் ஹை பேயிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஜாயின் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்ஸ், ஒரு டிசைனராக இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும், ஆப்வியஸ்லி யூ கேன் லேர்ன். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஏஐ அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு உங்கள் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யூ கேன் ஜாயின். ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ் who wants to automate your business using AI and digital marketing, homemakers, ஸோ வீட்டிலேருந்தே மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா you can join this. Anyone who wants to have a high income AI school, you all can join this course. ஸோ நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூனோ இந்த வீடியோ கீழே அட்டாச் லேண்டிங் பேஜில் அதை நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் எவ்ரி திங். ஸோ திஸ் இஸ் ஹவ் இண்டஸ்ட்ரி இஸ் எவால்விங். இப்படி தான் நாங்கள் ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி ஒரு பிளாக் எழுதணும்னு காட்டினேன், ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணணும், ஏஐ அவதார் எப்படி கிரியேட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன், போஸ்டர்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும்னு காட்டியிருக்கேன், ரைட்? ஸோ நாங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுவோங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த 50 டேஸில் நாங்கள் உங்களை எப்படிலாம் கைட் பண்ணுவோங்கிறத சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நாங்கள் மோர் தென் 7 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வி கீப் ஆன் டூயிங் லைவ் பேட்சஸ் for people who are interested. We do it across the globe. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெவர் எவர் மிஸ் திஸ். ஸோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு இல்லை என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சா ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் மை கான்டாக்ட் நம்பர். நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஜிட்டல் சரவணன் கான்டாக்ட் நம்பர்னு போட்டாலே வரும். லாஸ்ட் 10 இயர்ஸாக இதுதான் என்னோட நம்பர். ஸோ யூ கேன் சிம்பிளி கால் மீ ஆர் வாட்ஸ்அப் மீ. வி கேன் கனெக்ட் ஓவர் அ கால். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன், நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த அந்த பிபிடி கூட ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணேன். ஓகே, நான் கிரியேட் பண்ணல. ஸோ யூஸிங் ஏஐ வி கிரியேட்டட் இட். ஐ யூஸ்ட் அ டூல் கால்டு லவபிள். அதை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏஐ அந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்குன்னுலாம் கிடையாது, க்ரோ ஆயிடுச்சு. இதை நீங்கள் கரெக்டாக கீப் அப் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும், கெரியரையும் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். See you all in the course. Bye.